எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களை யார் கவனிச்சுட்டு இருக்காங்க, நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். 3 பயல் வச்சுருக்கீங்க. பயல் 1 ப்ளூ கலர் ஸ்டோன், பயல் 2 ரெட் கலர் ஸ்டோன், பயல் 3 எல்லோ கலர் ஸ்டோன். ஸோ கார்ட்ஸ் நான் ஆல்ரெடி சஃபில் பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ, எந்த கலர் எந்த பயல் சூஸ் பண்ணி பார்க்கணுன்னு தோணுதோ ஸோ பாருங்கள். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ரீடிங் எதுவாக இருக்கும். ஓகே, பயல் 1 போயிடலாம். பயல் 1 இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் உங்களுக்குரிய கார்ட்ஸ். 1 செகண்ட். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்த்துடலாம். பேட் ஹெல்த், அஃபீஷியல் பர்சன், தாட்ஸ், லவர்ஸ், த சன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ கண்டிப்பாக உங்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. ஓகே, ஸோ யார் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பயல் 1 ஸோ இங்கே ஒரு 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் வர்றாங்க. ஏஜ் வைஸ் பார்க்கும்போது 30+, 50+, 4 சீரீஸ், 7 சீரீஸ், பர்த் நம்பர் 31, 22 இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. சிலருக்கு இவங்க ஒர்க் சைடில் இருக்கலாம், கோவர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலர் உங்களுடைய மேலே ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ சிலருக்கு ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லணும் அப்படின்னா மாமனார் மாமியார், சிலருக்கு அம்மா கூட இருக்கலாம். ஸோ சிலருக்கு சிப்ளிங்ஸ், சிஸ்டர் பிரதர் அந்த மாதிரியும் இருக்குது. சிலருக்கு சேம் ஏஜ், உங்களுடைய ஏஜ் ஈக்குவலாக இருக்கிறவங்க கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ சிலருக்கு தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா உங்களுடைய பாஸ்ட் ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், உங்களுடைய எக்ஸ். ஓகே, ஸோ இவங்க தான் உங்களை நோட் பண்ணிகிட்ருக்காங்க, கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்ன உங்களுக்கு ஒரு இந்த 3 கேட்டகரியிலையும் ஒரு ஒரு காமனான பாயிண்ட் என்ன வருது? 3 பேருக்கும் இருக்கிற அந்த காமனான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இவங்க ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பாஸ்டில் உங்களை ஒரு ஹைலி ஒரு டாமினண்ட், கண்ட்ரோல், குறைச்ச மதிப்பு போட்டவங்க, உங்களுக்குரிய அந்த ஒர்த் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த டைமுக்கு அந்த வேறு வழி இல்லாமல் அவங்க சொல்கிற பேச்சு நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ திடீர்னு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்குங்க. அது உங்களுடைய பர்சனல் லைஃப்பில், உங்களுடைய ஃபேமிலியில், ஒர்க் லைஃப்பில். ஸோ உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மதிப்பு, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாத பெரிய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ஒரு பார்ட்னர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடச்சிருப்பாங்க. ஸோ பசங்க, வீடு, சொத்து, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் செட்டில் ஆகிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ சிலருக்கு இந்த ஒர்க்கில் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு நல்ல ப்ளேஸில் வந்திருப்பீங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அந்த ப்ராஃபிட் அப்படின்றது கிடச்சிருக்கும். ஸோ சிலருக்கு அந்த 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்னா உங்களுக்கு அந்த 2 இயர்ஸில் அந்த வாய்ப்புகளும் அந்த ஸ்தானங்களும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ முன்னாடி ஒரு பொருட்டாக இவங்க ஒரு மதிக்காதவங்க, இப்போ உங்களுடைய ஒரு பேச்சுக்காகவும் உங்களுடைய ஒரு கால் மெசேஜ் சொல்லலாம், உங்களை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த டாமினன்ஸ் இப்போ ஒரு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அந்த டாமினன்ட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படின்னா முன்னாடி மாதிரி இப்போ நீங்கள் அந்த கேட்டகரியில், ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில், உங்களுடைய ஒர்க்கில். ஸோ சம்திங் நீங்கள் அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க. ஸோ இவங்க என்ன இப்போ பண்ணிகிட்ருப்பாங்க, இந்த பர்சன்லாம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா,
ஒரு சிம்பத்தியாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எப்படி அந்த சிம்பத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூஸில் பண்ணுவாங்க. இன்னெபிலிட்டி அதாவது வந்து சிலருக்கு மணி நீட்ஸ் இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு கேரிங் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தெரியுது. சிலர் வந்து ஒரு ஓவரால் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, என்னதான் இவங்க வந்து அந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ணாலும், இல்லை வந்து வேறு விதமாக அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும், ஓகே. ஸோ அவங்களுடைய டீப் டவுன் மேபி நீங்கள் வந்து நினைக்கலாம் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, மாறிட்டாங்களா? முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லையே, மாறிட்டாங்களா? அப்படின்ற கூட நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அவங்க சேஞ்ச் ஆகலை. ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து டொமினேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து தெரியுது நீங்கள் எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எப்படி அந்த அந்த ஃபேஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. உங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, அது வந்து உங்கள் ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க் லைஃப்பில் இருக்கட்டும். ஸோ ஒரு நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கேன். கங்க்ராட்ஸ். ஓகே. ஸோ இது வந்து இவங்க தான். ஸோ இதில் வந்து யார் உங்களுக்கு வந்து சூட்டாக இருக்காங்களோ அவங்க தான் உங்களை வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நோட்டம் விட்டுட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பைல் 2. இந்த பைல் 2 வந்து இந்த ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணவங்களுடைய ரெட் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் கன்சர்ன் கிஃப்ட், imprisonment, privilege lady, magician, strength, justice. ஓகே, பைல் 2 உங்களுடைய ரீடிங் பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து ஒரு 2 பேராக இருக்கலாங்க. 2 பேர் தெரியுது உங்களை வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அபவ் 40+, 50+ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க வந்து சிலர் வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், உங்களோட பெரியவங்க. அட் ப்ரெசண்ட் நீங்கள் வந்து சரியாக பேசுகிறதில்ல, அந்த மாதிரியும் அங்கே இருக்குது. ஸோ கம்மியாக ஒரு கம்யூனிகேஷன் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது மெஜிஷியன், இது வந்து உங்களுடைய எனர்ஜி. மெஜிஷியன், ஸ்ட்ரென்த் அண்டு ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, கார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஒரு ரிலேட்டிவாக கூட இருக்கலாம். ரொம்ப அதாவது அந்தளவுக்கு ஒரு இருக்குது. ஸோ எப்படின்னா சிலருக்கு வந்து பசங்களாக இருக்கலாம், பிரதர் சிஸ்டராக இருக்கலாம். ஓவரால் இவங்க வந்து நல்லா தெரியும் உங்களை. ஸோ அட் ப்ரெசன்ட் உங்களுடைய வேலை, பேஷன், உங்களுடைய ஃபேமிலிக்காக வந்து இவங்கள விட்டு தள்ளி இருக்கலாம், டிஸ்டன்ஸில் இருக்கலாம். சில வந்து அப்ராடில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இவங்களோட சப்போர்ட் இப்போ வந்து தேவைப்படாமல் இருக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு உங்களுடைய ஹெல்ப், லவ், சப்போர்ட் அப்படின்றது வந்து தேவைப்படுது. மேபி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சும் உங்களால் அவங்க நினைக்கிற ஒரு விதமாக நடக்க முடியலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. ஸோ இங்கே மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களை வந்து கண்காணிக்கிற இந்த பர்சனுக்கு சிலருக்கு வந்து மணி நீட்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ், இன்செக்யூரிட்டி, அவங்களுடைய லவ் அண்ட் கேர் அப்படின்றது வந்து உங்கள் மூலயமா அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இங்கே வந்து உங்களால் அந்த நபருக்கும், அதே மாதிரி அந்த நபரால் உங்களுக்கும் வந்து ஒரு 2 சைடு எப்படி இருக்குது அப்படின்னா, அதிகமான பாசிட்டிவும் பார்த்துட்டீங்க, அதிகமான நெகட்டிவும் பார்த்துட்டீங்க உங்கள் லைஃப்பில். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து யாருக்கு சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஒரு மெயினாக ஒரு விஷயம் வருது. சிலருக்கு வந்து இங்கே வந்து சொத்து, இல்லை கோர்ட் கேஸ், இல்லைனா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்பரேஷன், ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறது,
மேபி இது வந்து ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பர்சன் மூலியமாக கூட உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருக்குது. அதாவது தேர்ட் பர்சன் அப்படின்றது வந்து இன்ட்ரப்ஷன் எப்படி இருக்குன்னா, உங்கள் சைட்லேயும் ஒருத்தவங்க இருக்காங்க, உங்கள் 2 பேருக்கிடையே ஒருத்தவங்க, அதே மாதிரி அவங்களோட சைட்லேயும் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க மீனிங் வருது. ஸோ அது அது யாராக வேணாலும் இருக்கலாம். அம்மாவாக இருக்கலாம், இல்லை மதர்-இன்-லாவாக இருக்கலாம், இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து அவங்க அந்த தேர்ட் பர்சன் அப்படின்றது வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா, இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா, ஓகே, அப்படின்றது இங்கே விஷயம் கிடையாது. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் 2 சைட்லேயும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம போகிறது அப்படின்ற மாதிரி தான் இங்கே, அதாவது கண்டினியூஸன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு சொத்து இருக்குது, அது வந்து ஒரு நிலுவையாக போயிட்டுருக்கு. உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு கோர்ட் கேஸ் நடந்துகிட்ருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் 2 பேருக்குமே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் ஈஸியாக வந்து முடிய மாட்டேங்குது. அது மறுபடியும் பெருசாகிட்டே போகுது. அந்த கஷ்டங்கள் வந்து பெருசாகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் 2 பேருக்குமே ஒருத்தவங்களால ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் இருக்குது, அந்த சப்போர்ட் இருக்குது. அது டீப் டவுனாக பார்க்கும்போது தெரியுது. பட் ஆனால் 2 பேருக்குமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் 2 பேருமே யாரும் விட்டு கொடுத்துட்டு வர்றது, யார் வந்து இந்த சொல்யூஷன் எடுத்து முடிவெடுக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு சஜஸ்ட்மெண்ட் ஒரு டைம் எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா, அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க வந்து ஒரு அப்போஸ் பண்ணுறது அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படின்ற மாதிரி தான். இதே தான் அப்படியே நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வரும்போது நீங்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறது, இந்த சிச்சுவேஷன் எது வேணாலும் இருக்கலாம் ரிலேட்டட். பட் ஆனால் உங்கள் 2 பேருக்குமே இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெய்லி லைஃப்பில் வந்து இது வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை வந்து அது புரியுது, பட் ஆனால் உங்களால் வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியலை. பட் ஆனால் 2 பேரும் அதை ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லைனா வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்குரிய அந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் ஒரு ரீச் பண்ணும்போது சில சாதகமான விஷயங்கள், ஈவன் அது வந்து மணி வைஸில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பசங்க விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மூதாதையர் சொத்து அப்படின்ற மாதிரி அது இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இங்கே வந்து ஒரு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு மீனிங் வருது. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா, ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் கூட அப்படி சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ரிவரில் போயிட்டுருக்கீங்க, அதில் வந்து ஒரு கரையை போய் அடையணும் அப்படின்னா ஒரு பரிசல் தோணி 2மே வேணும். ஸோ நீங்கள் வந்து அப்படி இல்லாமல் அந்த கரையில் போய் சேர முடியாது. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி தான். ஸோ நினைக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பட் ஆனால் அதில் வந்து ஒரு நெகட்டிவ் நீங்கள் பார்க்குறீங்க, அதே மாதிரி அதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ சில விஷயங்கள் விட்டு கொடுத்துட்டு போகிறனாலையும், சில விஷயங்கள் நீங்கள் வந்து சில அனுசரிச்சுட்டு உங்கள் 2 பேருக்குமே இந்த பாயிண்ட் சூட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பர்சன் மூலயமா உங்களுக்கு நன்மைகளும், அதே மாதிரி உங்கள் மூலயமா அவங்களுக்கும் சில நன்மைகளும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்களை வந்து நோட்டம் விட்டுட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே மீனிங் வருது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பைல் த்ரீ இந்த எல்லோ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங், உங்களுடைய கார்ட்ஸ் பார்த்துடலாம். லவர்ஸ், ஹை ஹானர், கோர்ட் கேஸ், டெத், ஹெரஃபண்ட், எம்ப்ரஸ் அண்ட் டெவில் வந்திருக்கு. ஓகே, பைல் 3 உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பர்சன் உங்களை யார் வந்து நோட்டம் விட்டுட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக 2 கேட்டகரி தெரியுது. ஒன்று வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேஷனில் இருக்கிறீங்க, இல்லை வந்து சிலர் வந்து பாஸ்ட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க, அதாவது எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்க வந்து உங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ இந்த எனர்ஜி உங்கள்கிட்டையும் அது இருக்கலாம். ஏன்னா நீங்கள் கூட அவங்கள வந்து ஒரு கவனிச்சுட்டு இருக்கலாம். அவங்கள வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க யாரோட இருக்காங்க, ஸோ எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே வந்து பார்த்துட்ருக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இருந்தே எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு மியூச்சுவல் இருந்திருக்கலாம், மேபி ஒரு அட்ராக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருந்திருக்கலாம். பட் போக போக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்கும்போது உங்களுக்குரிய அந்த மரியாதை, அன்பு, அதே மாதிரி ஒரு கேரிங் அவங்கக்கிட்ட இருந்து
கிடச்சிருக்காது, நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்கக்கிட்ட அந்த அந்த லவ் அண்ட் கேர் அப்படின்றது கிடைக்கிறதே ஒரு பெரிய பாடாக போயிருக்கும். ஸோ மேபி சிலருக்கு வந்து இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சன் சிலர் வந்து இந்த இந்த பர்சனை விட்டு விலகி கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு நியூ லைஃப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். பட் ஆனால் இவங்களால ஒரு மன உளைச்சல், அதாவது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க இப்போவும் உங்களை வந்து ஒரு துரத்திட்டு இருக்காங்க, உங்களை டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க. கரண்ட் பீரியட் உங்களோட ஒர்க் லைஃப்பில் இருக்கலாம், பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம், தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஸோ இவங்க எப்படி பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி நடந்த சண்டைகள் சொல்லி காமிக்கிறது, கசப்பான விஷயங்கள் அந்த மாதிரிலாம் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ உங்களால் இவங்களை வந்து ஒரு அவாய்ட் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. நீங்கள் என்ன தான் வந்து உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து நீங்கள் எடுத்து சொன்னாலும் இந்த பர்சன் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்களை விடாமல் துரத்துட்டு இருக்காங்க, வேவு பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரியும் இங்கே வருது. ஸோ இல்லை, உங்களை பற்றி வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட வந்து ஒரு காசப் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஒரு தேவையில்லாத பேச்சு வந்து சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் என்ன வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்புகளும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சந்தோஷமும் டிலே ஆகுது, இல்லைனா தள்ளி போயிட்டுருக்கலாம். இது உங்களுக்கும் தெரியும். ஸோ உங்களுடைய வாய்ப்பு பார்க்கும்போது இந்த பர்சனை வந்து என்ன பண்ணுறது, எப்படி இவங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் உங்களை வந்து தோணிகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்கள் மனசுலன்னா நிறைய இந்த கஷ்டம் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நார்மல் லைஃபே கூட வந்து ஒரு லீட் பண்ணிட்டு போக முடியல. சில பேருக்கு வந்து ஒரு சரியாக தூங்குறது, ஒரு சாப்பிட்றது கூட ஒரு நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் உங்களுக்கு வருது. ஸோ இந்த பர்சனால அதிகமான ஒரு ஒரு மன வருத்தம் அப்படின்றது, ஒரு பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. சிலருக்கு வந்து வேலையில் கூட ஒரு வேலையில் கூட ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்படின்ற மாதிரியும் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் சில விஷயங்கள் வந்து ஒரு கார்மிக் சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ ஃப்யூச்சர் உங்களுக்கு வந்து ஒரு ஹெரஃபோண்ட் அண்ட் எம்ப்ரஸ் இருக்குது. உங்களோட லைஃப் நீங்கள் எப்படி நீங்கள் அமைச்சிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குது. பட் ஆனால் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு சர்டன் கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்குறதுனால சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். சில விஷயங்களை வந்து உங்களை வந்து நீங்கள் ப்ரிகாஷன் பண்ண முடியும். அதுதான் இங்கே மெயினாக வருது. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இந்த கோவமோ இந்த டென்ஷனோ அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப பேஷன்ஸாக அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ, என்ன பிளான் பண்ணிட்டுருக்காங்களோ அது வந்து நீங்கள் வந்து உங்களை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து அவங்க நினைக்கிற விஷயம் வந்து அச்சீவ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து சில சமயங்களில் உங்களுடைய எனர்ஜி வந்து நீங்கள் அந்த கோவமாக இருக்கட்டும், அந்த ஆல்ரெடி இருந்த ஒரு ஒரு காம்னஸ் சொல்லலாம். அந்த காம்னஸ் வந்து நீங்கள் இழக்கிறீங்க இந்த பர்சன் மூலிமா. ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக ஒரு அமையுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ, நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஒரு தீர்க்கமாக நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த அரவெண்ட்டாக இருக்கணும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக நீங்கள் லைஃப் கொண்டு போகணும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும், இல்லை எப்படி நீங்கள் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கும்போது தான் இதிலேருந்து கம்ப்ளீட்டாக உங்களால் வந்து ரிலீஃப் ஆக முடியும். ஏன்னா வந்து இதில் வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவங்க வந்து ஒரு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து சண்டை போடுறதுக்கு வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் எனக்கு வருது. ஸோ ஒரு 50% வந்து இவங்க 70% அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறீங்க. அந்த கோவம் வந்து அப்படி ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ சம்திங் என்னென்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு லைஃப், ஏன்னா வந்து நீங்கள் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில் பேஸ் ஓகே. ஸோ உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் வந்து ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து சில ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்காது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம், அதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த மனசு இல்லாமல் நீங்கள் வந்து வெளியே வந்திருப்பீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து ஒரு அச்சீவ் பண்ண விடாமல் இவங்க வந்து மறுபடியும் உங்களை வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. ஸோ யோசிங்க, உங்களுடைய லைஃப் அப்படின்றது, உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய கெரியர் அப்படின்றது எப்படி நீங்கள் கொண்டு போகணும், அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சில விஷயங்கள் டாக்ஸிக் சிச்சுவேஷனில் இங்கே கடந்து வரணும் அப்படின்ற உங்களுக்கு ஃபேட் இருக்குது. ஸோ அதை நினச்சிட்டு உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்பில் வந்து இது பண்ணிடாதீங்க. ஸோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.